ஜெயந்தி லால்ங்கிறவரு ஒரு வியாபாரி. அவருக்கு நகரத்துல நிறைய கடைகள் இருந்தது. ஒவ்வொரு கடையில இருந்தும் அவருக்கு வாடகை வந்துகிட்டு இருந்தது. அம்மா பவானி, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நுக்கடு கடையில ஏதாவது சாப்பிடுற வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட யோசனை என்னமோ நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல சாப்பிடுற உணவை தயார் பண்றவன் வேணும். எனக்கு ஒரு லேடிய தெரியுங்க. அவ ஒரு விதவை. ஆனா அவள மாதிரி தஹி கச்சோடி யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சுவையோட இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா போதும், கஸ்டமர்ஸ் கூட்டமா குவிஞ்சிடுவாங்க. அது சரி, அந்தம்மா நம்ம கடையில தஹி கச்சோடி பண்ணுவாங்களா? அவ நம்ம கிராமத்தை சேர்ந்தவ. அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஆனா அவங்க இங்க தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா அவ நிச்சயமா நம்ம கூட சேர்ந்து வேலை பாப்பா. அப்ப சரி, நீ அவங்க கிட்ட சொல்லிடு. நாம வர்ற லாபத்துல பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்போம். சரிங்க. மறுநாளே பவானி அவளோட கிராமத்துக்கு போனா சீதாவை பார்க்க. அட நீங்களா? வாங்க வாங்க. ஆமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. உனக்கு தகுந்த ஒரு வேலை இருக்கு. ஆ சொல்லுங்க. நீ பண்ற தஹி கச்சோடி கிராமம் முழுக்க பிரசித்தமானது. என்னோட விருப்பம் என்னன்னா, நீ நகரத்துல இருக்கிற எங்க கடையில தஹி கச்சோடி செஞ்சு விற்கணும். அதுல என்ன லாபம் வருதோ நாம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். சரிங்கக்கா, எனக்கு சம்மதம். ஆனா நகரத்துல நான் எங்க இருக்கிறது? அதுக்கான ஏற்பாடை கூட நான் பண்ணி வச்சிருக்கேன். நீ உடனே உன் பையனை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு கிளம்பு. சரிங்கக்கா. சீதா தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கட்டிக்கிட்டா. அப்புறம் பவானி கூடவே நகரத்துக்கு கிளம்பி போனா. இங்க பவானி சீதாவுக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தா. சீதாவும் அவளோட பையனும் அந்த ரூம்ல தான் தங்கினாங்க. கடையில கச்சோரி செய்யறதுக்கும் விற்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. சீதாவும் அவளோட பையனும் சேர்ந்து கச்சோடி செய்வாங்க. அப்புறம் பவானி கவுண்டர்ல உட்காந்து பணம் கலெக்ட் பண்ணுவா. ஒரு கஸ்டமர் தஹி கச்சோடிய வாங்கினா, அத சாப்பிட்டான். உங்க கடையில செய்யற தஹி கச்சோடி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். சீதா கையால செய்யற தஹி கச்சோடியோட சுவை கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சு போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா பவானி லாப கணக்கு பார்த்தாங்க. அப்புறம் சீதாவுக்கு வந்த லாபத்துல பாதி காசை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. பாதி லாபத்தை எடுத்துக்கிட்டு பவானி தன்னோட வீட்டுக்கு வந்தா. இந்தாங்க இந்த வார லாபம். அடேங்கப்பா, இவ்வளோ பணமா? கஸ்டமருங்களுக்கு சீதா செய்யற தஹி கச்சோடி ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல விஷயம். சீதாவும் அவளோட பையனும் 2 பேரும் சேர்ந்து தஹி கச்சோரி செஞ்சு வித்தாங்க. அப்புறம் இங்க பவானி கவுண்டர்ல உட்காந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. ஒவ்வொரு வாரமும் வர லாபத்துல பாதி பணத்தை சீதா கையில கொடுப்பா. சில மாசமா தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஜெயந்தி லாலோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. நாளுக்கு நாள் நம்மளுடைய லாபம் அதிகமாக்கிட்டே போகுது. அது உண்மைதான். ஆனா இந்த லாபம் நமக்கு பாதி தானே கிடைக்குது. ஆமா, ஆனா இதுல நாம என்னங்க செய்ய முடியும்? சீதாவோட கையில பக்குவம் இருக்குங்க. அதனால தான் நம்மளோட தஹி கச்சோரி இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, லாபத்துக்கு பதிலா சீதாவுக்கு கூலி கொடுக்கூடாது. இதனால லாபம் கூட நம்மளுக்கு அதிகமாகும்ல. பவானி சீதா கிட்ட பேசுறதுக்கு வந்தா. என்னாச்சுக்கா, நீங்க இங்க வந்திருக்கீங்க? சீதா, இப்போ விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. உனக்கே நல்லா தெரியும். அந்த கடை எனக்கு சொந்தமான கடை. அதனால பாதி லாபம் எனக்கு பத்த மாட்டேங்குது. பேசாம இப்படி பண்ணுவோம். நான் உனக்கு தினமும் அந்த நாளுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். தினமும் 300 ரூபாய். ஆனா ஆரம்பத்துல வர லாபத்தை பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் மனசுல பேராசை வந்துடுச்சுன்னு தோணுது. பேராசை எனக்கு இல்லக்கா, உங்களுக்கு தான் வந்திருக்கு. உங்க தஹி கச்சோரி அதிகமா விற்பனை ஆனதுக்கு அப்புறமா அதிகமான பணத்தாசை ஏற்பட்டு எனக்கு நீங்க கம்மியா பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? எல்லாமே ஏன் தப்பு தான். உன்னை ஏழைன்னு நினைச்சு உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன் பாரு. அதான் இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தேன், வேலை கொடுத்தேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நான் என்னோட உரிமையை தானே கேக்குறேன். நாள் முழுக்க நானும் என் பையனும் கடையில வேலை பாக்குறோம். பாதி லாபம் கேக்குறது என்னோட உரிமை தானே. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் வேலைக்கு வேற ஆட்களை வச்சுக்கிறேன். சீதாவும் ஷாமும் அதே நிமிஷம் அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க.
அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பார்க் கிட்ட போய் சேர்ந்தாங்க. சீதா பார்க் பெஞ்சில் உட்காந்துருந்தா. இப்ப நாம 2 பேரும் கிராமத்துக்கு திரும்பி போகணும். அம்மா, நாம ஏன் தஹி கச்சோடி கடை சொந்தமா ஒன்று போடக்கூடாது? நம்ம கிட்ட தான் கொஞ்சம் பணம் இருக்கு இல்லையா? அது இருக்கு, ஆனா நம்ம எந்த இடத்துல போய் தங்க முடியும்? பார்த்துக்கலாமா. சீதாவுக்கும் ஷாமுக்கும் ஒரு குடிசை வாடகைக்கு கிடைச்சது. அப்புறம் மீதி இருக்கிற பணத்துல அவங்க ஒரு கைவண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் இந்த கைவண்டி கடையில தஹி கச்சோடி செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தஹி கச்சடி குடுமா தங்கச்சி. இதோ இப்பவே கொடுக்குறேன். சீதாவோட வண்டி கடையில நிறைய ஜனங்க வந்தாங்க. அப்புறம் அவ செய்யற தஹி கச்சோடியோட சுவைய எல்லாரும் பாராட்டினாங்க. அக்கா, நீங்க செய்யற தஹி கச்சோடியோட சுவை ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. நான் இங்க தினமும் சாப்பிட வருவேன். கண்டிப்பா வாங்க. முதல் நாளே அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்தது. இந்த பணம் பவானி அக்கா கொடுத்த லாபத்தை விட அதிகமான பணம் இது. அப்புறம் இது மொத்தமும் நம்மளோடதுமா. ஆமா, இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே தீந்துடும். சீதாவும் ஷாமும் தினமும் அவங்க தள்ளு வண்டி கடையில தஹி கச்சோடி பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட கஸ்டமர்ஸ் கூடிக்கிட்டே போனாங்க. சீதாவும் ஷாமும் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களோட வியாபாரமும் நல்லா போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பவானி அவளோட கடையில இன்னொரு லேடிய வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இதப்பா தங்கச்சி, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி இதனுடைய சுவை இல்லை, தப்பா நினைக்காதீங்க. சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா இங்கேருந்து இடத்த காலி பண்ண. ஒன்று, பவானியோட கச்சோரி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒழுங்காவே பேசுறது கிடையாது. இந்த காரணத்துக்காக இவங்களோட வியாபாரம் முழுகிக்கிட்டு இருந்தது. ஒரே மாசத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ பவானியோட லாபத்தை விடுங்க, என்ன செலவு பண்ணாங்களோ அதுவே அவங்களால வெளியே எடுக்க முடியல. இந்த வாரம் எந்த வியாபாரமும் நடக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம நீ கச்சோடி வியாபாரத்தை விட்டுடணும். நான் அந்த கடைய வாடகைக்கு விட்டு ஏதாவது சம்பாரிச்சுட்டு போறேன். அநேகமா இதுதான் சரியா இருக்கும். பவானி தஹி கச்சோடி கடைய மூடிட்டாங்க. அப்புறம் இங்க சீதாவும் ஷியாமும் நல்ல முன்னேறிட்டாங்க. அவங்க ஒரு கடைய வாடகைக்கு கூட எடுத்துக்கிட்டாங்க. சீதாவும் ஷாமோட உழைப்பும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. அதுவே பேராசை பிடிச்ச ஜெயந்திலால் அப்புறம் அவரோட மனைவி பவானி அவங்களோட ஆசை அவங்களே அழிச்சிடுச்சு. அவங்களோட தஹி கச்சோரியோட கடை மூடப்பட்டது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நேர்மையா வேலை செய்யறது எப்பவுமே நியதியானது. ஒருவேளை ஜெயந்திலாலும் அவரோட மனைவி பவானியும் சீதாவுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை ஒழுங்கா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட பணமும் பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனா அவங்களோட பேராசை அவங்க கண்ணையே மறைச்சிடுச்சு. நாக்பூர் கிராமத்துல பிங்கிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அவ கிராமத்துல ஒரு ஸ்கூலுக்கு வெளியில கச்சோடி பர்கரை வித்துட்டு இருப்பா. சுட சுடான கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க, வாங்க வாங்க சுட சுடான கச்சோடி பர்கரை சாப்பிடுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே குழந்தைங்க எல்லாருமே அவளோட ஸ்டால்ல இருந்து கச்சோடி பர்கரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிங்கி, எனக்கும் ஒரு பிளேட் கச்சோரி பர்கர் கொடுங்க. இதே போல எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பமா கச்சோடி பர்கரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க மட்டுமே இல்லாம அந்த ஊர்க்காரங்களும் வந்து சாப்பிடுவாங்க. பிங்கி, ஒரு பிளேட் கச்சோரி பர்கரை எனக்கு பார்சல் பண்ணித்தாமா. பிங்கி, 2 பிளேட் கச்சோரி பர்கர் கொடுமா. உன் கையால பண்ற அந்த கச்சோரி பர்கர் சாப்பிட்டாலே நினைக்கும் போது வாயில தண்ணி வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே ஸ்கூலுக்கு வெளியில ரேகாவும் அவளோட தங்கச்சி ஷிகாவும் கச்சோடியை வித்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட வியாபாரம் சரியா போகாததால பிங்கிய பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டால் கிட்ட பாரு, எவ்வளோ கூட்டம் இருக்கு. எல்லாரும் அவளோட ஸ்டாலுக்கு தான் போறாங்க. ஆமாக்கா, காலையில இருந்து நம்ம கிட்ட இருந்து யாருமே கச்சோடி வாங்கவே இல்லை. நம்ம வியாபாரத்துக்காக நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். பிங்கி கச்சோடி பர்கரை வித்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே தன்னோட உடம்பு சரியில்லாத அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இருப்பா. அம்மா, உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட்டு என்ன பாராட்டினாங்க. என்னோட எல்லா கச்சோடி பர்கரும் வித்து போச்சுமா. ரொம்ப நல்ல விஷயம்மா. கடவுள் தயவால இப்படியே உன்னோட வியாபாரம் நல்லா போகணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட அம்மாவோட உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டதால பிங்கி அவங்கள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா. இதனால அவ தன்னோட கச்சோடி பர்கர் ஸ்டாலை ஓபன் பண்ண முடியல. இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ரேகா எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டா. வாங்க வாங்க, ஏன் கச்சோடி பர்கரை ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. ரேகா அக்கா,
எனக்கு கச்சோரி பர்கரை கொடுங்க அக்கா. இதோ தரேன், கொஞ்சம் இரு. அவளோட கச்சோடி பர்கரை சாப்பிட்டு குழந்தைங்க இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு கச்சோரி பர்கரா? இதை சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் போல. நீங்க பிங்கி பண்ற மாதிரி அந்த கச்சோரி பர்கரை பண்ணவே முடியாது போல. ரேகா செய்யற கச்சோடி பர்கர் யாருக்குமே பிடிக்கல. பிங்கியோட அம்மா குணமாயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அப்புறம் பிங்கி எப்பயும் போலவே கச்சோடி பர்கரை விற்கிறதுக்கு போனா. சுட சுட கச்சோடி பர்கரை வாங்கிக்கோங்க. குழந்தைங்க பிங்கியை பார்த்ததும் அவகிட்ட ஓடி வந்தாங்க. அக்கா, உங்க கடையோட கச்சோரி பர்கர் தான் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற கடையில நல்லாவே இல்லை. சரி சரி கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்களும் பெரியவங்களும் அந்த இடத்துக்கு கச்சோடி பர்கரை சாப்பிட வந்துட்டாங்க. இதை பார்த்து ரேகா இப்படி சொன்னா, அங்க பாரேன், நான் செஞ்ச கச்சோடி பர்கரை யாருமே சாப்பிடல. ஆனா பிங்கி வந்ததுமே அவளோட ஸ்டால்ல இவ்ளோ கூட்டமா? இவளுக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். பிங்கிக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்ட்டு அவ ஒரு பிளானை போட்டா. சரியான நேரமா பார்த்து அவ பிங்கியோட கச்சோடி பர்கர்ல ஒரு மருந்தை கலந்து விட்டா. இதை சாப்பிட்டதுமே கஸ்டமர்ஸ்க்கு வயிற்று வலி வந்துச்சு. அட என்ன இது, பிங்கியோட கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் வயிறு வலிக்குது. அட ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கும் வயிற்று வலியா இருக்கு. இங்கிருந்து நம்ம ஓடியே ஆகணும். ஆமா ஆமா, எவ்வளவு ஓட விடணும். என்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை போச்சுன்னா? பிங்கிய ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க இருந்து துரத்தி விட்டாங்க. அவ அழுதுகிட்டே தன்னோட தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. இத பார்த்து ரேகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இவளுக்கு நல்லா வேணும், பெருசா வந்துட்டா கச்சோடி பர்கரை விக்கிறதுக்கு. பிங்கி ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. எங்க அம்மாக்கு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க வைக்கிறது? இன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை வித்து போகல. நான் இந்த கச்சோடி பர்கர்ல அப்படி என்னத்த போட்டேன்? ஒரு வயசானவர் பிங்கியோட தள்ளு வண்டிய பார்த்து அவகிட்ட வந்து இப்படி சொன்னாரு. ஏம்மா, எனக்கு கச்சோரி பர்கர் கொடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இல்ல அங்கிள், நான் உங்களுக்கு இந்த கச்சோடி பர்கரை கொடுக்க முடியாது. இந்த கச்சோடி பர்கர்ல யாரோ என்னத்தையோ கலந்துட்டாங்க. என்னம்மா பண்றது, எனக்கு ரொம்ப பசிக்கிட்டே இருக்கு. இந்த கடைய பார்த்து உன்கிட்ட வந்தம்மா. இல்ல அங்கிள், நீங்க இந்த கச்சோடி பர்கரை சாப்பிடாதீங்க. என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு, இந்தாங்க. வேற எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிடுங்க. அந்த வயசானவருக்கு பிங்கியோட இந்த நடவடிக்கை ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அவரு அந்த கச்சோடி பர்கரை பார்த்து தன்னோட கையை தூக்கினாரு. அவரோட கையிலிருந்து ஏதோ ஒளி வந்தது. அவர் ஏதோ மந்திரத்தை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இந்த விஷயம் பிங்கிக்கு தெரியவே இல்லை. அவ வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொன்னா. அம்மா, என்னால இன்னைக்கு கச்சோடி பர்கரை விற்க முடியல. என்னோட கச்சோடி பர்கர்ல ஏதோ கலப்படம் நடந்திருக்கு. இதனால ஜனங்களோட வயிறு கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன துரத்து விட்டுட்டாங்க. என்ன, கச்சோடி பர்கர்ல கலப்படமா? ஒரு வாட்டி எனக்கு கொடு, இதுல அப்படி என்ன கலந்திருக்குன்னு நானே சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பிங்கி அந்த கச்சோடி பர்கரை தன்னோட அம்மாக்கு கொடுத்தா. பிங்கியோட அம்மா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவங்களோட உடம்பு குணமாக ஆரம்பிச்சது. பாரு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, என் வயிறும் வலிக்கல, அப்புறம் என்னோட உடம்பும் கெட்டு போகல. அம்மா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? இதை எல்லாத்தையும் பார்த்து பிங்கி திரும்ப கச்சோடி பர்கரை விற்கிறதுக்காக அதே இடத்துக்கு போனா. பிங்கி, கச்சோரி பர்கர் கொடுமா. சரி, இதோ தரேன். அந்த கஸ்டமர் கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவனோட வயிற்று வலி ஒரேடியா குணமாயிடுச்சு. அப்புறம் அந்த கஸ்டமர் இப்படி சொன்னாரு. அட என்ன இது பிங்கி, உன் கச்சோரி பர்கர் சாப்பிட்டதும் எனக்கு வயிற்று வலியெல்லாம் சரியாயிடுச்சு. பிங்கி கிட்ட ஏதோ மந்திர கச்சோடி இருக்குன்னு, அப்புறம் அதை சாப்பிட்டு எல்லாரோட உடம்பும் சரியாகுதுன்னு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. இதை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பிங்கி கிட்ட வந்து கச்சோடி வாங்கி சாப்பிட்டாங்க. பிங்கி, எனக்கு ஒரு பிளேட் கச்சோரி பர்கர். உன்னோட கச்சோரி பர்கரை சாப்பிட்டுட்டு எனக்கு முதுகு வலி சரியாயிடும். இத பார்த்து ரேகா இப்படி யோசிச்சா. நானும் இந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டு பாக்குறேனே, என்னோட ஏதாவது நோயும் குணமாகலாம்ல. கொஞ்சம் எனக்கும் கச்சோடி பர்கரை கொடு. ரேகா அந்த கச்சோடி பர்கரை சாப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு இப்போ தான் செஞ்ச தப்பு புரிய வந்தது. அதனாலதான் அவளுக்கு இப்படி நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. எல்லாரும் கச்சோடி பர்கரை சாப்பிட்டு அவங்களோட நோய்களை குணப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் பிங்கிக்கு புரியவே இல்லை. அதே வயசான ஆளு திரும்ப பிங்கி கிட்ட வந்து, இங்க பாருமா பிங்கி, எனக்கு 50 கச்சோடி பர்கர் கொடுமா. அட அங்கிள், அது நீங்க தானே?
அன்னைக்கு என்னோட கச்சோடி பர்கரை சாப்பிட நினைச்சீங்கல்ல, அன்னைக்கு என் கச்சோடி பர்கர் கெட்டு போயிருந்ததால நான் உங்களுக்கு தரவே இல்லை. ஆமா பிங்கி, நான் தான் அது. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் ஒரு தேவதையா மாறிட்டாரு. இது என்னது, நீங்க தேவதையா மாறிட்டீங்களே, நீங்க யாரு? பிங்கி, நான் அந்த வயசானவர் கிடையாது, நான் ஒரு தேவதை. உன்னோட நேர்மைய பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அதனாலதான் நான் உன்னோட கச்சோடி பர்கரை மந்திர கச்சோடி பர்கரா மாத்திட்டேன். இந்த கச்சோடி பர்கரை யாராவது நேர்மையானவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயிடும். இந்த விஷயத்த கேட்டு பிங்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டா. அவ அந்த மந்திர கச்சோடி பர்கரால தன்னோட அம்மா அப்புறம் எல்லாரோட நோய்களையும் குணப்படுத்திட்டா.